வணக்கம் நண்பர்களே! மாயா சீனு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம சாருக்கு பார்த்துருக்க நான் அனுப்புன மாப்பிள்ளை இவங்க இல்ல அப்படின்னு அந்த ஐயர் பார்க்குறாரு. இத இப்பவே நான் போய் ரகுராம் வீட்ல சொல்லணும் அப்படின்னு மாப்பிள்ளை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல போய் சொல்லுறாங்க. இத கேட்டா தான் பத்மா, மணி இவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ளை இவர் இல்லையா? நீங்க அப்போ வேற ஆளையா நீங்க அனுப்புனீங்க. அப்ப இவரு தான் நீங்க அனுப்புன மாப்பிள்ளைன்னு எப்படி வந்தாரு? அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அப்பதான் பத்மா கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாயாவோட வேலை. இதெல்லாம் தவிடுபொடி ஆக்கணும். சாரு நீ கவலைப்படாத. எப்படினாலும் மாயா நினைக்கிறது நடக்காது. உனக்கும் சீனுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு அந்த இடத்துல உறுதியா இருக்கிறாங்க. நம்ம மாயா எப்படியும் இந்த பத்மா அத்தை நடக்கதை நம்ம நடத்த விடக்கூடாது. என் கனவுல கண்ட ட்ரெஸ்ஸு சேமாக தான் இருக்கு. அதே காஸ்டியூம். ஆனால் அதெல்லாம் தவிடுபொடி ஆக்கணும். என் கணவர் எனக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம மாயா. 3 வித திட்டமாட்டு இருக்கு. நம்ம மாயா பார்த்துருக்க மாப்பிள்ளை எப்படியாவது நான் சார்வை கல்யாணம் பண்ணணும், அவளை லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிற்கிறாங்க. இன்னொரு இடத்துல ஐயர் நான் அனுப்புகிற மாப்பிள்ளை வேற அந்த நபரை அவங்கள வர வச்சு அவங்க லெட்டரை எழுதி வச்சுட்டு ஓட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தோன்னா நம்ம பத்மா பார்வதி எப்படியாவது சீனுவை சாருவுக்கு மாப்பிள்ளையே ஆக்கிடணும்னு நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம அதிரடியான பரபரப்பு கட்டனா நம்ம சீனு மாயா கிட்ட நெருக்கமாக வராங்க. மாயா சொல்கிறாங்க எப்படியாவது உன்னை விட்டு நான் பிரியறதுக்கு மனமே கிடையாது. நம்ம ரெண்டோட தான் சேர்ந்து வாழணும். நம்ம கணவன் மனைவி இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உங்கள் அம்மா வேறு திட்டத்தை வச்சுட்டு இருக்காங்க. உன்னை எப்படியாவது சாருக்கு மாப்பிள்ளையை ஆக்கிடணும்னு கனவு காணாங்கடா அப்படி. ஆனால் அதை நான் தவிடுபடி ஆக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே கணத்தில் பார்த்தோன்னா அந்த ஐயர் ஒருத்தர் கோயிலில் நம்ம சாருவுக்கு மாப்பிள்ளையாட்டு ஒருத்தரை செட் பண்ண ஐயர் பார்க்குறாரு. என்ன கட் அவுட்டெல்லாம் வச்சுருக்கு சாருவுக்கு. அப்போ கல்யாணமான நம்ம அனுப்புன மாப்பிள்ளை இவர் இல்லையே, இந்த ஆளையோட ஃபோட்டோ எப்படி போட்டிருக்கு? இதை ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. இப்போ ரகுராம் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ரகுராம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இங்கே வராங்க. இங்கே வந்ததோட நம்ம பத்மா, மணி எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறாங்க என்னங்க நாங்கள் சாருக்கு கல்யாணம் முடிவாயிட்டு போல், ஆனால் நான் அனுப்புன மாப்பிள்ளை கூட இல்லையே, அப்படி கட் அவுட்டில் பார்த்தேன் அது வேற ஆளால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீங்கள் அனுப்புன மாப்பிள்ளை இல்லையா? நீங்கள் அனுப்புன மாப்பிள்ளைன்னு தானே வந்தாங்க. அப்போ மாப்பிள்ளை அது எப்படி மாறிச்சு? அதை யார் மாற வச்சா நீ கண்டுபிடிக்கணும். இதில் ஏதோ ஒரு கூத்து நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இது இந்த மாயோட வேலை தான். மாயா எப்படியோ சீனுக்கும் சாருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு உள்ள திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவள் இந்த மாப்பிள்ளையை செட் பண்ணியிருக்கா. அப்போ இந்த நபர் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓட மாட்டான். ஆனால் நம்ம இவனை வர வைக்காமல் இனி அந்த மாப்பிள்ளையை வர வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல திட்டத்தை போடுறாங்க நம்ம பத்மா பார்வதி. இந்த சைடு பார்த்தா நம்ம புவனேஸ்வரி மணியை கூட்டுட்டு எப்படியாவது நீங்கள் சீனுவுக்கு சாரு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இந்த திட்டம் மட்டும் முடிஞ்சிட்டுனா இந்த ரகுராம் குடும்பத்தை ஈஸியாக அழிச்சிடலாம். மாயாவுக்கு அங்கே இருக்க வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போனா நம்ம திட்டம் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு புவனேஸ்வரி எரியிற தீயில நெருப்பள்ளி கொட்டிக்கிட்டு என்ன ஏதாவது நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சிடாதா அப்படின்னு அந்த இடத்துல காவல் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம தான் மாப்பிள்ளையை மாற்றிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த புவனேஸ்வரி எதையாவது பண்ணுவாங்க. இப்போது பத்மாவத்தையும் விட போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளை மாறிடுச்சு. ஷாருக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடணும். இவன் ஒருவேளை மாயா கொண்டு வந்த மாப்பிள்ளைனால லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓட மாட்டான். சாரு கழுத்தில் தாலி கட்டிடுவான். அதுக்கு நடக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளையை நாங்கள் ரெடி. இவன் போலி, இவன் எப்படி வந்தானே தெரியலை. இவனை உழுக்க எடுத்துக்கிட்டு அந்த மாப்பிள்ளையை தான் வர சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓட சொல்லணும் கடைசி நேரத்தில் அப்படின்னு ஒரு திட்டத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம மாயாயோட திட்டத்தெல்லாம் தவிடுபொடி ஆக்கணும்னு காவல் இருக்கிறாங்க நம்ம பத்மா. ஆனால் மாயா எப்படியாவது இந்த மாப்பிள்ளை தாலியை கெட்ட வச்சிடணும் சாரு கழுத்தில். அவள் மறுபடியும் என் சீனு பக்கமே வரக்கூடாது. சீனு எனக்கு தான் ஏன் புத்தி கெட்டு இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு எல்லாம் தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. சாருவை தனியாக கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு அடித்து வெளுக்கிறாங்க நம்ம மாயா. என்னடி உன் மனசில் நினச்சிக்கிட்ட நீ நானும் சீனுவும் மாப்பிள்ளையும் கணவன்
மனைவியா? அப்படி இருக்க நேரம் எங்க வாழ்க்கையில வந்து மண்ணள்ளி போட்டுட்டு நீ அவர தாலி கட்டணும்னு உனக்கு என்னடி அவசியம் வந்துட்டு? இத வந்து யாருமே இந்த வீட்ல புரிஞ்சுக்கிட மாட்டீங்க. குறிப்பா உங்க அப்பாக்கு எங்கடி புத்தி வந்து கல்யாணம் ஆன ஒரு பையனு கூட தான் வந்து ஒரு முன்ன கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இப்படி எங்கேயாவது உண்டா? அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா வந்து நம்ம சார்வ வெளுத்தெடுக்குறாங்க. இந்த பாரு மாயா, நானும் சீனு மாமாவும் எனக்கு வந்து கெட்டிக்க உரிமை இருக்கு. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க தான் செய்வேன். நீ வந்து அதெல்லாம் தடுக்க முடியாது. எங்க 2 பேத்துக்கும் தானே ஸ்டார்ட்டிங்லேயே கல்யாணம் நடக்கதா இருந்த நீ இடையில வந்து புகுந்து தான் இந்த சீனுவ வந்து கல்யாணம் பண்ண. ஆனா இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. இன்னும் வந்து நான் கண்டிப்பா பாரு சவால் விடுறேன்டி. என் கழுத்துல வந்து சீனு மாமா தான் தாலி கெட்டுவாங்க. அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாரு வந்து சொல்றாங்க. பார்க்கலாம்டி, நானும் பார்க்குறேன். என் கணவர நான் உனக்கு விட்டு கொடுக்க போறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்கங்க. அதோட மாயா வந்து நம்ம சாருக்கு பார்த்துருக்க அந்த மாப்பிள்ளைய மாயாவை செட் பண்ணி வச்ச மாப்பிள்ளைக்கு கால் பண்றாங்க. இந்த பாருங்க, நான் வந்து உங்கள செட் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் அந்த ஐயர் வந்து போட்டு குடுத்துட்டாரு. இப்போ வந்து பத்மா அத்தாய்க்கு எல்லாத்துக்குமே வந்து சந்தேகம் வந்துடுச்சு. இந்த ஆளு வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓட மாட்டான் கல்யாணத்துல. சாரு கழுத்துல தாலி கட்டிட்டானா என் சாருவோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து அந்த பழைய அவங்க செட் பண்ணி வச்சிருந்த மாப்பிள்ளைய வர வைக்கிறதுக்கு திட்டத்தை போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஐயோ மாயா, நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா நான் சாருவை வந்து அவ்வளோ லவ் பண்றேன். இப்பவும் அவ தான் என் மனசுல இருக்கா. கண்டிப்பா நான் வந்து சாருவை கல்யாணம் பண்ணுவேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு போக மாட்டேன். ஆனா இந்த மரமண்டையில என்ன வந்து சீனுவை தான் வந்து மாப்பிள்ளையா ஆக்கிடணும் சாருவுக்கு அப்படின்னு வந்து காவல் இருக்காங்க. குறிப்பா எங்க அத்தை இருக்காங்களே, அவங்க பிள்ளைக்கு என்ன வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இவங்களுக்கு தான் ஆசை கூடுதல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன மாயா என்கிட்ட கேட்டுக்கிட்டு, நீங்க தான் ஏதாவது பண்ணணும், நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாருக்கு மாயா பார்த்த மாப்பிள்ளை வந்து சொல்லிடுறாங்க. நம்ம பத்மா வந்து, சாரு நீ பயப்படாத, நீ வந்து எப்படியும் வந்து என் பையன் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்க போகிறான். நம்ம அந்த ஐயர் சொன்ன அந்த மாப்பிள்ளையை போய் பார்ப்போம். அவர் தான் வந்து கல்யாணத்துக்கு வந்து வர வைக்கணும். ஆனால் இதெல்லாம் நீ ரகுராம் அண்ணன்ட்ட எப்படி வந்து ஏற்ப சொல்ல போகிறோம்? மாப்பிள்ளை மாறிடுச்சு சாருவுக்கு, நாங்கள் இவரை தான் வந்து பார்த்துருக்கோன்னு எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா வந்து புரியாத புதிராக யோசிக்கிறாங்க. அண்ணன் ஏற்றுக்க மாட்டாங்க. சாருக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை இவர் தானே அப்படின்னு வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் போடுவார். இவர் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓட மாட்டானா என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஐடியா வந்துட்டு நம்ம பத்மா வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே ரெடி, மாப்பிள்ளைக்கு துணி எல்லாமே ரெடி, மாப்பிள்ளையும் தயாராக இருக்கா, அதான் என்னோட பையன் இருக்கான், எப்படியும் வந்து சாரு கழுத்தில் வந்து இவனை தாலி கட்ட வச்சிடணும் அப்படின்னு வந்து இந்த மாயாவை ஓட விட எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பார்வதியும் பார்த்தோன்னா சாரு வந்து சீனுவை தான் மாப்பிள்ளையாட்டு நினச்சிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த தடவையாவது அண்ணி அவள் வந்து ஏமாந்துடக்கூடாது, நம்ம திட்டம் தான் நடக்கணும், பொறுமையா இரு பார்வதி, நானும் விட போறதில்லை, இந்த மாயாவா நானானி பார்த்துருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பத்மா வந்து நிற்கிறாங்கங்க.